இதனிலே இறை அமர்ந்த சபைதனிலே இறை உலாவி இறை உரை நிகழ்த்துகின்ற இறை வாழும் தடமாக அமர்ந்த தடமாக இறையாட்சி புரிகின்ற தடமாக இறை சூழல் நிலவி வருகின்ற இறை சுழல் மையமாக இருக்கின்ற அற்புதமான தலமதிலே நடக்கா நிகழ்வுகள் நடக்க முடியாத நிகழ்வுகளெல்லாம் நடந்தேறி வளர்ந்தேறி சிறந்தேறி அது இறை சூற்றமாக இங்கே நடந்துக்கிட்டு வருது. எல்லாரும் இன்றைய அற்புதமான சஷ்டி திதி பொழுதிலே திருமுருகப்பெருமானின் திருவருள் கொஞ்சம் அற்புதமான உரை நிலையினை கேட்டு மகிழ்ந்து அதோட ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள் இருந்து வருகின்ற அனுக்கிரக நிலைகளையெல்லாம் சுழுமுனை வழியாக தாங்கி வினை நிலைகளை வேறறுத்து இப்படியும் நடக்குமா, இப்படியும் ஆற்றல் இருக்கா, இப்படியெல்லாம் முருகப்பெருமான் பேசுவாரா அப்படிங்கிற நிலைக்குள்ளாக எல்லா வினை நிலைகளும் தள்ளி வைக்கப்படுது. நம்பும்போது வணங்கி நிற்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள் இது செவி வழியாக இங்கே இயல்பில் கேட்டவங்களாலாது இந்த ஆசி நிலைகளை பயிர் தலங்கள் வழியாக அந்த காணொளிகள் மூலமாக என்றே நாள் பொழுதில் இறைவனோட ஆசையை கேட்டாலும் வினைகள் அகற்றக்கூடிய நிலையில் தான் இருக்கும். அறியாமை தெரியாமை புரியாமையெல்லாம் அகன்றோடும். இறைவன் பேசுதான் பிரபஞ்சத்தில். இறைவன் இந்த யுகத்தில் பேசுதான். இறைவன் மாநில ரூபத்தில் இருந்து பேசுதான். கருத்துக்களெல்லாம் சொல்லுதாங்க. அப்படிங்கிற வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே போகக்கூடாது. வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளுக்குள்ளே போகக்கூடாது. தர்ம நிலைகள் அழித்து வேறு மாற்று நிலைகளுக்குள்ளே எதுக்குள்ளேயும் பயணப்படாது அப்படிங்கிற அச்ச உணர்வு ஒவ்வொரு மாந்தனுக்கும் வரும். உயர் நிலை கொண்டு பயணம் பண்ணுவாங்க. வேற்று மாற்று நிலைகளில் காமக்ரோத லோப மதம் ஆச்சரிய நிலையெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சு இந்திரிய நிலைகளெல்லாம் தன் அற்புதமான கட்டுப்பாட்டு நிலைகளில் வச்சு இறைவனாக வளம் வரக்கூடிய அற்புதமான நிலைதனை இப்படி சொல்லக்கூடிய இறை ஆசிகள் மூலமாக கேட்டு பயனடைவாங்க. அப்படிங்கிறத எந்த அச்சமும் இல்லை, எந்த மாற்று வேற்று கருத்துக்கள்லாம் இல்லை. மாறும் யுகம் மாறிக்கிட்டே இருக்குது, மாறப்போகுது யுகம்னு சொல்லி எல்லா மாற்றங்களும் இறை சபை மூலமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு முருகப்பெருமான் இன்றைய பதிவில் அற்புதமான ஆசி நிலையில் சொல்லியிருக்காங்க. எல்லா நிலைகளும் மாற்றம் ஒன்றே மாறாத நிலை அப்படின்னு சொல்லி மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. மாறுபட்டு வேறுபட்டு அந்த நிலைக்குள்ளே மூழ்கி இருந்த யுகத்தை மாற்றி தர்ம யுகமாக மலர்கின்ற நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. வருவரும் காலங்களில் வருவரும் நேரங்களில் வருவரும் பயண வழிகளில் இறை சபை பிரபஞ்சத்தை ஆளுகின்ற நிலை படிப்படியாக இயல்பிலையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விஷயங்கள் சூட்சமத்தில் இருந்து உயர் பேராற்றலாக இறை சபையோட நிலை உயர் இறை ஆளுகின்ற தன்மையும் இறை வழி நடத்துகின்ற அற்புதமான நிலைதனையும் பிரபஞ்சம் அறிஞ்சு நிற்கும். சித்தர்கள் பேசக்கூடிய ஒரே சபை, சிவசூட்சமன் அகலக்கூடிய ஒரே சபை, திருமுருகன் அமர்ந்து 14 லோகங்களையும் ஆளக்கூடிய ஒரே சபை, பரந்தாமன் 10 அபராதங்களையும் கொடுத்து கல்கி அவதாரத்தை தாரை வார்த்து கொடுத்த இடம், சத்யநாராயண அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சத்யநாராயண அவதாரத்தையும் வழங்கின தலம் இத்தலம், பாலதிரிபுர சுந்தரி விளையாண்டு யுகத்தை மாற்றக்கூடிய அற்புதமான தலம் இது அப்படிங்கிற உயர் சூட்சமத்தான் உலகம் அறியக்கூடிய நாள் மிக 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 விரைவில் வந்துக்கிட்டு இருக்குது. இயல்பில் உலகம் அறிஞ்சு உயர்வடையும் அப்படின்னு சொல்லி அற்புதமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த சித்த பெருமகன் மகா தலைவன் மகத்துவம் மிக்கவன் 7 கடல் உண்டவன் 7 உலகம் ஆளுகின்ற அகத்தியத்தை ஜகத்தியத்தை போற்றி புகழ்ந்து அற்புத சபை கொடுத்தவனே போற்றி போற்றி அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் ஆனந்த நிலை பகிர்ந்தவனே போற்றி போற்றி இறையுடன் உரையாட வைத்து இறையுடன் உலாவி வருகின்ற அற்புதமான உயர் பயணத்தை இறையுடனே பயணப்பட வைத்த அற்புதமான பெருமுனிக்கு சிவமுனிக்கு சித்தமுனிக்கு மகாமுனிக்கு மகத்துவம் மிக்கவனுக்கு ஆசானுக்கு அருந்துணையாய் பெருந்துணையாய் பெருமகா துணையாய் வழிநடத்தி நின்றவனுக்கு வழிநடத்தி நிற்பவனுக்கு யுக யுக யுகமாக மாந்தர்களை வழிநடத்தி வந்தவனுக்கு போற்றி 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 என அகத்திய பெருமானை ஜெகத்திய பெருமானை ஜெகமாலும் சபை கொண்டவனை ஜெகமால அமர்ந்தவனை சிவமாய் சித்தமாய் ஞானமாய் ஞானியாய் ஞான சபையாய் ஞான பிரபஞ்ச சபையாய் பிரபஞ்சமாய் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, ஜெகப்பிரபஞ்சமே வருக, சித்தர்களின் ஒட்டுமொத்த கூட்டமே வருக, கூட்டத்தை ஒன்றிணைத்து ஒருவனாய் அமர்ந்தவனே வருக, ஓர்படை ஆக்கியவனே வருக, உயர்படை ஆக்கியவனே விட, சிவபடை சித்தபடை திருமுருக பரந்தாமனின் ஒட்டுமொத்த படைகளையும் ஒன்றாக கூட்டி ஒன்றாக பெருக்கி
பேராற்றலாய் பெரும் கருணை வடிவமாய் இறை சபை அமைத்த இறைவனாய் வலம் வருகின்ற இறை மகா சித்தனை உருவாக்கிய இறையே வருக 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி பொதியையே போற்றி எழுகடல் உண்டவனே ஏழுலகம் ஆளுகின்றனே எழில் மிகும் சித்தனே ஞானத்தை கூட்டி பெருக்கி ஒன்றாக உயர்கரம் ஏந்தி அன்பெனும் ஆயுதத்தை சிவ சபைக்கு சித்தமகா சபைக்கு சித்தனாய் சிவ நூலாய் சிவ சபையாய் சிவ பிரபஞ்சமாய் கொடுத்தவனே அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி 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 என உன்னை போற்றி எழுகடல் எழுந்து வள ஏழுலகம் சுழன்று வருக எழில் மிகும் புண்ணிய நதிகளெல்லாம் இவ்வல்லை சுழன்று வர வருக வருக வல்லவனே வருக வலிமையானவனே வருக செழுமையானவனே வருக செம்மையானவனே உயர்வானவனே உயர் வழி நடத்தி செல்வனே உயர் ஞான பேராற்றலே பெரும் கருணை வடிவமே ஜெகத்தியமே வருக ஓம் அகதீசாய நமக 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 ஓம் அகதீசாய ஓம் அகதீசாய ஓம் அகதீசாய ஓம் அகதீசாய நமோ 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 நமக அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமக ஜெகமே ஓற்றி அகமே ஓற்றி சிவமே ஓற்றி சித்தமே ஓற்றி ஞானமே ஓற்றி ஞான பெருங்கூத்தனே ஓற்றி ஞான கருணை வடிவே ஓற்றி ஓம் அகதீசாய நமக அகதீசாய 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 நமோ நமக நமோ நமக நமோ நமக அகதீசாய நமக ஜெகதீசாய நமோ நமக தர்ம யுகமாற்ற நிகழ்வு படைத்தலமாய் விளங்கும் பிரபஞ்ச மகாசபை தலம்தனிலே உன்னத உயர்லோக பஞ்ச நிலை கொண்ட ஆற்றல்கள் எல்லாம் வரிசை கோர்த்து அருள்படை கோலம் கொண்டு அற்புதமாய் அதன் அணிவரிசை தொகுப்புதனிலே ஒவ்வொரு சித்தர்களும் தேவர்களும் அடியெடுத்து வைக்க ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட நாத இசை வெள்ளங்களுக்கிடையே அருட்படை தலைவனாய் அமர்ந்திருக்கும் ஏற்றமிகு மயில் நிலை கொண்ட வாகனமதிலே அமர்ந்து அருள் திருவேளினை தாங்கி அதன் தலைவனாக அப்பொறுப்பினை ஏற்று இச்சபைதனிலே சம்ஹார நிலை கொண்ட பூஜை தனை பெற்ற நாயகனை திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உயர்படை தலம் என்ற உன்னத படைத்தலமாய் மாற்றியவன் என்னும் நிகழ்விற்குள் எமை அமிழ்த்தி வைத்து ஆழ்நிலைக்குள் அற்புத ஆசி கொடுத்த அத்தகைய அருள் திரு முருகனுடைய திருவடிதனை வணங்கும் நிலைதனிலே யாம் வணங்குகின்ற பொழுது அற்புதமாய் எம்மோடு இணைநிலை கொண்ட வணங்குதல் நிலை பெற்ற சித்தனே திருமுருகனுக்கு இணையான ஆற்றலினை 14 லோகங்களை ஆள்கின்ற அற்புத நிலை பெற்றவனே அகத்தியன் வந்தமர்ந்திருக்கு. ஓம் அகதீசாய நமக. உன்னாசான் உன்னாசான் என்றுரைத்தான் திருமுருகன். உன் ஆசானின் ஆசான் என்றுரைத்தான். சிவத்திற்கு ஆசானாய் அமர்ந்து சிவ திருவுரையாடல்களை நிகழ்த்தி சிவத்தினுடைய அற்புத ஆற்றலை பெற்றவனே அவன் அப்பனை யாம் காண்கின்றோம் உன்னுள் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. அவன் உரைத்தான், இயல்பில் உரைத்தான், சுற்றமமாகவும் உரைத்தான். உனக்குள் ஆற்றல் உள்ளது,
சிவசித்த தேவ ஆற்றல் எல்லாம் உனக்குள் இருந்து பணிபுரிகின்றது என்று உரைத்தான். அற்புத நிலையாய் அவன் உரைத்த உரையாடல்களை உண்மை என்று ஊர்ஜிதப்படுத்த அகத்தியன் வரவில்லை. ஏனெனில் அகத்தியன் அமர்ந்த சபையில் யாவரும் வந்தமர்ந்து உன்னை வாழ்த்துகின்ற பொழுது அவனுடைய உரை, அவனுடைய கூற்று நிதர்சனம் என்று ஏற்றுக்கொண்ட சீடர்களின் நடுவே அகத்தியன் வந்தமர்ந்து. ஓம் அகதீசாய நமக. ஒரு குருவை உன்னத உயர் குருவாக, சர்க்குருவாக, நித்திய நிஜ நிலை சிவ ஆற்றல் தனை சீடர்களுக்கு பரிசளிக்கும் அற்புத ஆசான் என ஏற்றுக்கொண்ட குருவாக எவனொருவன் தலத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றானோ அவனை சிவம் வணங்கி நிற்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வணங்கி நிற்கின்ற சிவத்தை வணங்கும் நிலையில் எதை வணங்குகின்றார்கள், எவரை வணங்குகின்றார்கள் என்று அகத்தியன் வினவுகின்றோம். சற்றொரு முறை சித்தனே. உயர் கூச்சல், உன்னத இறை கூச்சல், நாமவழி பாடல்கள், உள்ளுக்குள்ளிருந்து அடி ஆழ்நிலை நாத நிலைகளுக்குள்ளிருந்து எலும்பு மஜ்ஜை நிலைகளுக்குள்ளிருந்து எழுந்து கூறுகின்ற அகத்திய நாமம் என்ற ஒற்றை நாமத்தை உலகிற்கு பறைசாற்றியவனே, உலகம் பறைசாற்றிய நாமத்தை உலகிற்கு பறைசாற்றிய சித்த சபை பெற்றவனே அகத்தியன் நல்ல ஆசி வணங்குகிறேன். ஓம் அகதீசாய நமக. அருட்கரமாம் திருக்கரமாம் ஏற்றமிகு திருமுருகனுடைய கரமாக மாற்றி அமர்ந்து அற்புதமாய் வேல் பெற்ற அபிடேகம் கண்டவனே, வேலுக்கு அபிடேகம் செய்தவனே, வேல் அபிடேகம் செய்கின்றது வேலுக்கு, வேல் பெறுகின்றது வேல் செய்யும் அபிடேகத்தை என்கின்ற அற்புத சூட்சமத்தை என் திருவாய் மூலமாக உரைக்க வந்த அருள்முருகனுடைய அருள்கரத்தினை பெற்றவனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்கரம் பெற்றவனுக்குள் இகலோகம் பற்றிய அக்கறை உள்ளிருக்கும். அக்கறையில் இருந்து உற்று நோக்குவோர்கள் உனக்குள் இருக்கும் சிவ திருக்கரைதனை அடைவார்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய திருக்கரைதனை பெறுகின்ற ஆற்றல் பெற்ற சீடர்கள் வந்து அமர்ந்த இத்தகைய தலம் தர்மயுக படைத்தலம் என்று யாம் அகத்தியன் கூறும். ஓம் அகதீசாய நமக. சற்றே எமக்கு ஒரு வியப்பு ஏற்படுகின்றது சித்தனி. எமக்கு ஒரு வியப்பு ஏற்படுகின்றது. யாம் தானே தடம் மாறி வந்தோம், யாம் தானே பொதிகை மலையிலிருந்து தடம் மாறி வந்தோம், எம்மோடு பொதிகையும் வந்து விட்டதோ என்று வியக்கும் வண்ணம் தென்பொதிகை தலமாக மாற்றி அமர்ந்திருக்கும் சித்தனே, சாரலில் தூரலில் அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்டு தடம் யாம் தானே மாறினோம், தடத்தை ஒருவேளை திருமுருகன் மாற்றி அமைத்து விட்டானோ அல்லது கைலாயம் இடமாறுகின்ற பொழுது பொதிகையும் வந்தமர்ந்து விட்டதோ என்று அகத்தியன் யாம் வியப்படைந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் பெற்ற வலிமை நிறைந்த தன் திருநிலைக்குள் இருந்து அற்புதமாய் சித்தனுடைய அனுக்கிரக ஆசியின் மூலமாக ஏற்புடைய நிலை கொண்ட எம் தென்பொதிகை தலமாக மாற்றி அமைத்திருக்கின்ற உன் சீடர்களை வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிகழ்வு உன்னிலிருந்து நிகழ்த்தப்படுகின்றது, நிகழ்த்தப்படுகின்றோர்கள் உனக்குள் நிகழ்வாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. நகர்வு என்பது உன்னால் நகர்த்தப்படுகின்றது, நகர்வு என்பது உன்னால் நகர்த்தப்படுகின்றது, நகர்த்தப்படுவோர்கள் உனக்குள் நகருகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இத்தகைய சூட்சமம் நிறைந்த அற்புதமான திருப்படையாக அமர்ந்திருக்கும் ஒருபடை தலைவனுடைய அற்புத திருப்பூஜை கண்ட சபையில் உன் ஆற்றல் பெற்ற ஆசிதனை பெற்ற சீடர்களே அகத்தியன் அகம் மலர்ந்து வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட ஆசியை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. யாம் அகத்தியனே, முன்னமர்ந்து உரையாடியவன் அருள்முருகனே, அமர்ந்திருப்போன் சிவமே என்று ஏற்றுக்கொண்டோனுக்கெல்லாம் இன்றொரு முறை அகத்தியன் கூறிய காட்சி நடுநிசையில் அறிய வரும் என்று கூறுகின்றனர். ஓம் அகதீசாய நமக. காட்சி அறியோதார்கள் உள்ளுக்குள் சூட்சமமாக பெற்றிருக்கின்றார்கள் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மகிழ்கின்றோம், மறுபடி உரைக்கின்றோம், மகிழ்கின்றோம். எமக்கொரு தடம் கொடுத்தவன், எம் தடத்தை இடைமாற்றி அமைப்பதற்கு ஒரு தடம் கொடுத்தவன் எம் தடத்தை மாற்றி அமைத்து விட்டான் இன்று என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்த தடமெல்லாம், அமர்ந்த தலமெல்லாம்
அகத்தியன் மேல் அருள்மலை சாரல் விழுகின்றது, அத்தகைய தூறல் விழுகின்றது, மகிழ்வடைந்திருக்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. இன்னும் இன்னும் எவ்வாறு அத்தகைய சித்தனுடைய ஆற்றலின் மூலமாக சீடர்களின் சரீரங்கள் உள்ளுக்குள் வெப்பநிலைகள் என்று அத்தகைய மாற்று நிலை கொண்ட யுகம் கடந்த தர்மயுக குளிர்நிலைகள் உள்ளுக்குள் குளிர்விக்கப்படுகின்றதோ அத்தகைய நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய அருள் சபை பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை இத்தகைய குளிர்நிலைக்குள் தர்மயுகமாக மாறி மலர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் வழங்குகின்ற வரம் யாம் தரவில்லை, பெற்ற வரம்தனை இவன் பெற்ற வரம்தனை இவனுக்கு நினைவூட்டுகின்றோம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. யாம் வழங்கும் வரமெல்லாம் இன்று நேற்று நடந்த பூஜை நிகழ்வில் அல்ல, காலமாக நடக்கின்ற பூஜை நிகழ்வில் பெற்றதல்ல வரம். இவனை வரமாக பெற்ற பிரபஞ்சம் வழங்கிய வரம்தனை அகத்தியன் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வரும்பொழுது வரமாக வருவார்கள், வரும்பொழுது வரம் கொடுக்க வருவார்கள். வரமே சிவசபை ஆசானாக பெற்ற சீடர்களே, சிவசபையை வரமாக பெற்றவர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறை மகிழ்கின்ற தலம் எங்கு உள்ளதென்று உரைத்தான் அற்புத நிலை கொண்ட அருள் திருமுருகன். இறை மகிழ்வாக உரையாடும் தலம் எங்கு இருக்கின்றது என்று தேடி அலைந்த தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து இங்கு உரையாடுகின்றார்கள் என்று கூறினான் அருள்முருகன். அற்புதமாய் அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தர்களும் தேவர்களும் தேடி வருகின்ற நாடி வருகின்ற ஆற்றல் பெற்ற இகலோகத்தை உருவாக்கிய அற்புத நிலை கொண்ட சித்தனை தேடித்தான் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் என்று. ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சித்தனை அருள் திரு சர்க்குருவாய் வாழும் குருவை நாடி வந்தோர்களே, நாடி உங்களை நாடி நிற்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவரை சுற்றிலும் சித்த சிவநாடி, சித்த ஜீவ சித்தனுடைய நாடி நாடி நிற்கின்றது. அது சுற்றி சுற்றி வருகின்றது. ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்குள்ளும் உள்ளிருந்து அது பணியாற்றுகின்றது. அருள் திரு காட்சியாக அற்புத அருள் இகலோக வாழ்வு நிலைகளில் உயர்வு நிலையாக நீங்கள் செய்கின்ற காரியத்தில் வெற்றியாக உங்களை சுற்றி இருக்கின்ற நாடி என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சபைக்குள்ளும் நாடி அமர்ந்து விட்டது. அது எத்தகைய தலம், நல்நிலை தலம் என்று நாடி அமர்ந்து விட்டது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. சென்று கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அற்புத திருச்சுழுமுனை ஜோதி. இதன் மூலமாக இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றது. அத்தகைய கொடிமரம் அமர்ந்த சபையில் தன்னை உயர் பதாகையில் அமர வைத்து அழகு பார்க்கும் சிவசபை ஆசானை எவன் ஒருவன் சிரசில் கொடியேற்றி அமர வைத்திருக்கின்றானோ அவன் சிரசில் இவன் சுழுமுனை ஜோதி நாடியாக அமர்கின்றது என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை பெற்ற பேறு பெற்ற பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்துரையாடுவதில் அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் சித்தனி. ஓம் அகதீசாய நமக. ஜீவ ஏடுகளில் இருந்து உரைத்து உரைத்து சலித்து காட்டிய சலிப்பு கொட்டிய அகத்தியன் யாம் நிகழ்வில் உரையாட ஒரு தலம் வேண்டும் என்று அமர்ந்தோம். அத்தகைய தலத்தில் எப்படி உரையாடுவது, அதற்கொரு பொருள் வேண்டும். அத்தகைய பொருளை பெறுவதற்குரிய அற்புத சரீரம் வேண்டும். அற்புத சரீரமாக மாற்றி அமர்ந்திருக்கின்ற ஒரு மானிடன் வேண்டும். மானிடன் அமர்ந்தான், பொருளாக மாறினான். சரீரம் சிவமாக மாறியது. சிவமகா வாழை நிலையாக உருப்பெற்றது. வாழை நிலைக்கு ஆதிசிவ சூட்சமன் நூல் கிடைக்கப் பெற்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆதிகையிலாய எரி சூட்சம நூலில் இருந்துதான் அகத்தியன் உரையாட இயலும் என்கின்ற நிலைதனில்தான் அகத்தியன் அமர ஒரு தலம் கேட்டு அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நூல் உரையாடுகின்றது, நூல் விளையாடுகின்றது. சித்தனுக்குள்ளிருந்து சீடர்களை நோக்கி சென்று விளையாடுகின்றது. எவனுக்கு இருக்கும் இத்தகைய அற்புத மானிட நிலை பெற்றவனுக்குள் சிவ சித்து எங்கிருந்து அடுத்தவனை விளையாடச் செய்ய இயலும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சித்து ஆளிநாடி நகரம் தாண்டி ஆளிக்குள் அமர்ந்திருந்த பொழுதும் ஆற்றல் பெற்ற அத்துணை ஈரேழு கடல்களையும் குடித்து ஈரேழு கடல்களையும் வற்ற வைக்கின்ற ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தி படைத்த அற்புத சபைதனில் தான் அத்தகைய நூல் அமர்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தடையில்லை, தங்கு தடையில்லை, எங்கும் இடரின்னல் இல்லை. நூல் செல்வதற்கென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நூல் என்ற வார்த்தை மறந்து, நூல் என்ற நிலை மறந்து, ஆசான் என்ற நிலையோடு வளம் வருபவன் நூலாக வளம் வருவது நிச்சயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பேர் பெற்ற பெரும் பரிசுதனை
பெற்ற சித்தனை வாழும் குருவாக பெற்ற சீடர்கள் பெற்ற பரிசு பிரபஞ்ச பரிசு என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பரிசுதனை வழங்குவதற்கு என்னை வந்து அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற தவம் கண்டவனுக்குள் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் தவத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றோம், இன்னும் தவத்திலிருந்து மீளவில்லை என்று சித்தன் உரைத்திருக்கின்றான். அகத்தியன் தவத்தில் தான் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம், மறு அகத்தியனாய் வாழும் குருவாக வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அகத்தியர்களாக இறை சூட்சம நூல்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தனை எவன் ஒருவன் இறை இவனே என்று ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்றார்களோ அவர்களுக்குள் அகத்தியன் நிச்சயமாக குடியிருப்போம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனை நேரில் காண இயலுமோ, அகத்தியன் உரையாடலை கேட்க இயலுமோ, எங்கிருந்து உரையாடுகின்றான் அகத்தியன் என்று இந்த இடுக்கு சந்து பொந்தெல்லாம் தேடி அலைகின்ற மானிட பிண்டங்களே வந்து அமருங்கள் எம் சபையில், அகத்தியன் கண் திறந்து உரையாடுகின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் அகமகிழ்ந்து உரையாடுகின்றோம். அகத்தியம் இகம் பர சுகம் கடந்துரையாடுகின்றோம் இச்சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிகழ்த்துகின்ற சித்து விளையாட்டிலே உயர் சித்து எதுவென்று விளைவிப்பாருங்கள், எவனுக்கும் அறியாது அது சிவமகா வாழை சித்து என்று கூறுங்கள் சீடர்களை. தைரியமாக அகத்தியன் துணை இருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மலலை குரலுக்குள் அகத்தியம் அமர்ந்திருக்கின்றான். மாநில நிலை கடந்த சித்த நிலை கொற்றி உரையாடுகின்ற உரையாடல்களுக்குள் அகத்தியம் அமர்ந்திருக்கின்றான். அகத்தியமாய் சித்தன் அமர்ந்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உரை எங்கிருந்து வருகின்றது, எங்கிருந்து எடுத்து கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள்? சித்தன் ஒருவேளை ஏதாவது உள்ளிருந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களா, எதையாவது அவர்கள் செவிகளில் பொருத்தி இருக்கின்றார்களா, உடலுக்குள் மாட்டி இருக்கின்றார்களா என்கின்ற அச்சம் தேவையில்லை, உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. வந்தமர்ந்து இவனை வைத்து அழைத்து பாருங்கள், அகத்தியன் உடன் வருவோம் என்று கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனை மட்டுமல்ல, அண்ட பிரம்மாண்ட 14 லோகங்களில் இருக்கும் சித்தர்களும் தேவர்களும் ஞானியர்களும் வாழும் குருமார்களையும் அழைத்து பேசுகின்ற ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக சித்தன் வளமருகின்றான். அவனுக்குள் அகத்தியம் உள்ளிருந்து உரையாடுகின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிதற்றிக்கொண்டு பித்து பிடித்து அலைகின்ற மானிடர்களே, எதை கொண்டு செல்ல போகிறீர்கள் பிரபஞ்சத்திலிருந்து? எதை கொண்டு வந்தீர்கள் பிரபஞ்சத்திற்கு? ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மானிடனை, உயர்நிலை கொண்ட உத்தம மானிடனை இறைவனாக அவன் உங்களை உயர்த்தி வைப்பான் இகலோகத்தில் என்று நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலே, பெரும் கருணை வடிவமே, இறை ரூபமே, இறைக்கு அருள்பவனே, இறை சபை கொடுத்தவனே, அமர்ந்தவனே, நல்லாட்சி புரிகவனே, நல்நூல் கொடுத்து நற்பெரும் கருணையாக பொற்பெரும் கருணாயாக பொன்னம்பல சிவமாக அமர்ந்து வழி நடத்துகின்ற ஆசானை திருப்படி பணிந்து திருத்தால் பணிவோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. எழுகடல் உண்டவனே, ஏழுலகம் ஆள்கின்றவனே, எழில் மிகும் ஏற்றமிகும் சித்தனே, போற்றி 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 என அகத்திய ஞானத்தை திருப்படி பணிந்து திருத்தால் பணிகிறோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் எனும் பேராற்றல், பிரபஞ்ச ஆற்றல், ஒட்டுமொத்த ஞானியர்களின் கூட்டு ஆற்றல், உயர் உன்னத மகா இறை சித்து புரியும், இறைமகா சித்து புரியும் இறை நூல் கொடுத்த ஆற்றல் அற்புதமாக ஆசானாக இணைந்து நம்மளுடனே இகலோகத்திலே கலந்து இறையுரையாடி சிவசித்த உரையாடி உயர் ஞான உரையாடி மகிழ்வித்து அற்புதமாக மகிழ்ந்து
அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம். அகத்தியத்தை எல்லாம் வணங்கி நின்று அகத்தியருக்குரிய அகத்திய பேராற்றல் கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நின்று அதன் வழியில் பயணப்பட்டு அற்புதம் காண்போம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமோ நமக, நமோ நமக. இது கொண்டாங்க, டீ கொண்டாந்து கொடுங்க.